உலக நாட்டு தலைவர்களுக்கும் பாரத பிரதமருக்கும் எனது பணிவான வேண்டுகோள். இந்த அமெரிக்க அதிபர் ட்ரம்பரா வெள்ளைப்பண்ணி இப்போது செய்து கொண்டிருக்கின்ற இந்த காழ்ப்புணர்ச்சி உலக நாடுகளின் மேல் வரி விதிப்பு ஏப்ரல் 2 முதல் இந்தியா மீது பரஸ்பர வரி. கனடா மெக்சிகோ 2 நாடுகளும் சரியான பதிலடி கொடுப்பதாக அறிக்கை விட்டிருக்கிறார்கள். அதேபோல் இந்தியாவில் அமெரிக்க பொருள்களை இறக்குமதியை தடுக்கப்பட வேண்டும், ஏற்றுமதியை குறைத்து கொள்ள வேண்டும், அல்ல நிறுத்திவிட வேண்டும். இந்திய நாட்டு பற்று உள்ளவன் என்ற முறையிலே செல்கிறேன். எனவே இந்திய நாடுகளின் மேல் விதிக்கப்படக்கூடிய வரியை ஏற்கக்கூடாது, இறக்குமதியும் செய்யக்கூடாது, ஏற்றுமதியும் செய்யக்கூடாது. அந்த நாட்டினுடைய வர்த்தக தொடர்பை துண்டிக்கப்பட வேண்டும். உலகையே அச்சுறுத்தக்கூடிய இந்த டிம்பர் மிகவும் ஆபத்தானவர் என்பதை நிரூபிக்க பல சாட்சிகள் உண்டு. ஏனென்றால் உக்ரைன் அதிபரையும் இஸ்ரேல் அதிபரையும் அழைத்து தரைக்குறைவாக வார்த்தைகளை அவர்களை மோதவிட்டு ஒரு பிரச்சனை தீர்வு காண வேண்டும் என்றால் அது நாட்டு மக்களுடைய தீர்ப்பாக இருக்கப்பட வேண்டும், பாதிக்கக்கூடிய மக்களாக தீர்க்கப்பட வேண்டும், உயிரை இழக்கக்கூடிய மக்களாக இருக்கப்பட வேண்டும். எனவே அவர்கள் முடிவெடுக்க வேண்டியதை இவர் உலக வரிசையிலே வல்லரசு நாடு என்ற பெயரிலே போர்வையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இவர் கூறும் அறிவுரையை எந்த நாடும் ஏற்கக்கூடாது என்பது எனது தனிப்பட்ட கருத்து. எனவே இவர் விதிக்கும் வரியை இந்தியா என்ன வளம் இல்லை என்ற திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் என்றார் கவிஞர். எனவே இதுபோன்று செயல்களில் நமது நாடு வரியை அடங்கினால் ஏற்கனவே நாம் மிகவும் மத்திய அரசு உள்நாட்டிலே வழங்கியிருக்கக்கூடிய ஜிஎஸ்டி வரிகள் மூலமாக நாங்கள் மிகவும் பாதித்து கொண்டிருக்கின்றோம். எனவே இனி வெளிநாடுகளில் இறக்குமதி செய்யும் பொருள்களை நாங்கள் வாங்க விரும்பவில்லை. அதே சமயத்தில் மெக்சிகோ நாடு நேற்றே உடனடியாக அந்த நாட்டினுடைய மதுபானங்களை தூக்கி வெளியே வீசினார்கள். அதுபோன்று நாட்டு பக்கம் உள்ள மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு அமெரிக்க பொருள்களை யாரும் வாங்கக்கூடாது, ஏற்றுமதி உணவு பற்றாக்குறை எதுவுமே இல்லை நமது நாட்டில், அதை ஏற்றுமதி செய்வதை நிறுத்தி கொள்ள வேண்டும் என்பது நான் உலக நாடுகள் தலைவர்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.